அண்மை செய்தி. சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்றக் கோரி தலைமைச் செயலகத்தில் மனு அளிக்க அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்திருப்பதாக தகவல். ஏற்கனவே மயிலம் சிவக்குமாரை பாமக சட்டமன்ற கொறடாவாக மாற்ற வேண்டுமென சட்டப்பேரவைத் தலைவரிடம் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது இந்த மனுவினை அளிக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். தருணன் வணக்கம். பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஜி.கே. மணி இருந்து வருகிறார். அவர் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை தனது அணியில் வைத்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவரை மாற்ற வேண்டும் என மனு அளிக்க இருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரை சந்தித்து சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து இந்த மனுவினை அளிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மனு ஒன்றை அவர்கள் அளித்திருந்தார்கள். என்னவென்றால், இந்த பாமகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும், அவர் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறி அவர்கள் அந்த மனுவை அளித்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. இந்த முறை சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறது. பாமகவினுடைய தலைவராக அன்புமணியையும் அதே போல அவர்கள் நடத்திய அந்த பொதுக்குழுவின் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாமகவிற்கு அன்புமணிக்கு தான் அதிகாரம் என்ற அந்த தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை தொடர்ந்து இன்னும் அடுத்த மாதம் சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியை மாற்றிவிட்டு மயிலம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவக்குமாரை சட்டமன்ற குழு தலைவராக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து சந்திக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.